ஓம் 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 கம் கணபதயே நமஹ ஓம் சம் சரஸ்வத்தே நமஹ ஓம் கம் குருப்யோ நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவே நமஹ ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதஹ சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தம் வந்தே குருபரம்பராம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் அனுகிரகத்திலையும் ஆதிசங்கர பகவத்பாளர் அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 89வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சண்டாயே நமஹா, சண்டிகாயே நமஹா அல்லது ஓம் ஸ்ரீ சண்டாயே நமஹா. சண்டா அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் உண்டு. சண்டிகா பரமேஸ்வரியாக சும்ப நிசும்ப யுத்தத்தில் அம்பாள் சண்டாசுரனை வதம் செய்வதற்காக சண்டி அப்படிங்கிறதா நாமத்தில் காளி ரூபமாக வெளியே வரார். துர்கை, காளி, அஷ்டமாதிருக்கள், தசமகாவித்யா ஸ்வரூபிணிகள், இப்படி பல ரூபங்களில் அம்பாள் பக்தஜனக்ஷேமார்த்தமாகவும் பல அரக்கர்கள் அவர்கள் குறிப்பிட்டதான வரங்களை வாங்கினதுனால அதுக்கேற்றபடியே ஒரு அவதாரத்தை செஞ்சு அவங்களை நிகிரகம் செய்கிறார். சண்டாசுரன் முண்டாசுரன் அப்படிங்கிறத அண்ணன் தம்பி வாங்கல் ரெண்டு பேரையும் வதம் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. அதை காளிகா பரமேஸ்வரியான சண்டிகா பரமேஸ்வரி நிர்தயம் அவர்களே பிடித்து கொண்டு அம்பாளுக்கு முன்னாடி பரமேஸ்வரனுக்கு பலி சமர்ப்பணம் செய்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் பராசக்தியான பார்வதி தேவி அனவள் அந்த காளி தேவிக்கு இன்றையிலிருந்து உனக்கு நாமம் சண்டிகை, சண்டமுண்டாசுரர்களை நிகிரகம் செய்தனால உனக்கு சண்டா அப்படிங்கிறத நாமமும், இந்த சண்டா அப்படிங்கிறத நாம் நவாட்சரியில் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவத்தை உட்கொள்கிறது. நவாட்சரம் என்றாலே பிரம்மம் எப்பொழுதும் புதுசு, பிரம்மத்துக்கு தீட்டில்லை, பிரம்மத்துக்கு பழக்கம் இல்லை, பிரம்மத்துக்கு ஆயுஸ் இல்லை. பிரம்மம் எப்பவுமே புதிதாக இருக்கக்கூடியது. அதாவது அறிவு என்பது எப்பவுமே புதுசு. பிரம்மம் என்றால் அறிவு என்றதான அர்த்தம் உண்டு, அறிந்து கொண்டது அப்படிங்கிறதான அர்த்தமும் உண்டு. ஆகவே சண்டாயை நமஹா, இந்த சண்டா அப்படிங்கிறத நாமத்தை தான் நவாட்சரத்தில் நவாட்சர பீஜாட்ச மந்திரத்தில் அம்பாள் உபயோகப்படுத்தி கொடுத்திருக்காரு. ஸ்லோகத்தினுடைய பலன் நோய்களை நீக்குவதற்காக பலவிதமான நோய்களால் நாம் தவிக்கிறோம். நமக்கு நோய் வர்றதுக்கான காரணம் பூர்வ ஜென்மாக்களில் செஞ்சதான பாப புண்ணியங்கள். பல கோடி ஜென்மாக்களில் நாம் செய்யக்கூடியதான பாப புண்ணியங்கள் தான் நாம் இந்த ஜென்மாவிலே அனுபவிக்கிறோம். கொடுத்து வைத்தது தான் கிடைக்கும். நாம் உழைச்சாதான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். நாம் ஒரு இடத்துல வேலை பண்ணால் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணாதான் ப்ராஃபிட் பண்ண முடியாது. எதானாலும் சரி, ஏதோ ஒரு உழைப்பினால தான் அதனுடைய பலனை எதிர்பார்க்கலாம். சும்மா எங்கேருந்து யாருக்கு எதுவும் கிடைக்காது. ஆகவே நாம் இப்பொழுது அனுபவிக்கின்றதான சுகபோகங்களை எல்லாம் நம்மளுடைய பூர்வ ஜென்மாக்களில் நாம் செஞ்சதான சத்பலனும் நல்ல குணம் கட்ட செயல்களுடைய பலனாகவும் நாம் ஊகிக்கிறோம். இப்போ இந்த அரேபியன் ராஜ்யங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இவங்கள்ட்ட க்ரூட் இருக்கு, க்ரூட் ஆயில். இதில் எங்கிருந்து வந்தது வாழ்க்கை? நேற்றுக்கே முன்னாடி கூட குளிச்சு போட்டதா? இல்லை, கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்ததான மரங்கள், ஜீவ ஜந்துக்கள் இதெல்லாம் மண்ணுக்கு அடியில் மாட்டிண்டு அதுக்கு ஃபோசில் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்போ குளிச்சு எடுத்துட்டு இருக்கா. ஸோ அன்னைக்கு அது நடந்திருக்கே அப்படின்னு இன்னைக்கு இவங்களால அதை வாங்கிக்க முடியாது, எடுக்க முடியாது அல்லவா? அதுபோல நாம் இப்பொழுது எது அனுபவிக்கிறதுனாலும் அது நல்லதானாலும் சரி கெடுதலானாலும் சரி, அது எல்லாமே பூர்வஜன்மாக்களில் செஞ்சதான பாப புண்ணியத்தினுடைய பலன்களைத்தான் நாம் அனுபவித்துக் கொள்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நோயாளியாக வர்றது எப்படின்னா, செய்யக்கூடாத பெரிய மகா பாவங்களை எல்லாம் செய்வதனால தான் இந்த ஜென்மாவில் நோய் அப்படிங்கிறதா நோய்க்கு வாய்ப்பட்டு அவஸ்தைப்பட வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுக்கு ஒரு பிராயச்சித்தமான மார்க்கம் என்ன அப்படின்னா, அம்பாளுடைய திருவடிகளிலே சரணம் அடைந்து அம்பாளை மனசில் தியானம் செஞ்சு பராசக்தியினுடைய அந்த பொற்பாதங்களை இதயபத்மத்தில் வைத்து ஆராதனை செய்தால் மட்டுமே தான் பாவக்ஷயம் உண்டாகும். ஏன்னா அபரிமிதமான புண்ணியத்தினால்தான் அந்த பாவத்தை இல்லாமல் செய்ய முடியும்.
ரொம்ப சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அந்த கொதிக்கிற தண்ணியினுடைய கொதிப்பை மாற்ற வேண்டுமானால் என்ன வேணும்? பச்சை தண்ணீரே அதில் கலக்கணும். அப்போ அது சமமாகிவிடும், அதனுடைய சூடு தணிந்து விடும். அதுபோல பாவம் அதிகமாக இருந்தால், அதிகம் புண்ணியம் இருக்கக்கூடியதான செயல்களை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு நம்மளுடைய பாவசக்தி நம்மிடமிருந்து விலகுகிறது. பாவசக்தி விலகிவிட்டால் உடனடியாகவே நாம் நம்மளுடைய சரியான உணர்வை நாம் உணர்ந்து கொள்வோம். அதாவது நாம் எப்பவுமே ஆனந்தத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள், ஆனந்தத்திலேயே வாழ வேண்டியவர்கள், ஆனந்தத்துக்குள்ளே திரும்பி போக வேண்டியவர்கள் அப்படிங்கிறதான தத்துவம் தான் ஜீவாத்மாவுக்கு சொல்லியிருக்கு. ஆத்மா சதா சர்வகாலத்திலையும் ஆனந்தமயமானது. ஆனால் அதுக்கு ஜீவ வடிவம் எடுத்து ஒரு உடம்புக்குள்ள பூந்தறதுனால அதுக்கு சில இந்த பிராரப்த கர்மங்களில் அனுபவிக்க வேண்டிய யோகம் வருது. இப்படிதான் ஒரு மனிதனுக்கு இறைவனை ஆராதனை செய்வதனால பாபம் போகிறதுன்னு சொல்ல காரணம். ஏதாவது ஒரு செயல் பண்ணித்தான் அதை மாற்ற முடியுமே தவிர அதாக மாறாது. அப்படி அதாகவே மாற வேண்டுமானால் ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது அதுக்கு ஈஸியான ரூட் எது அப்படின்னா, இறைவன் அபரிமிதமான புண்ணியம் இருக்கக்கூடியவர். அந்த புண்ணியம் இருக்கக்கூடியதான புண்ணியசாலியான அந்த இறைவனை நாம் நம் உடம்புக்குள்ளே, நம் மனசுக்குள்ளே தியானம் செய்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய அனுகிரகம், அந்த கதிர்கள், அதாவது ஆரா நம்மிடம் சேர்ந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற வாசம் செய்யக்கூடியதான ஜீவாத்மாவில் இருக்கிறதான அழுக்கை மாற்றுகிறது. அப்படிதான் நோய் அகன்று விடுது. சங்கல்பம் சகலவித ரோக நிவாரணார்த்தம் ஏகோன நசிதி ஸ்தோத்திரம் ஜெபேது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லி வரார் பகவத்பாதர் என்று பார்க்கிற பொழுது, அம்பாளினுடைய திருவடிகள் தான், பாதங்களின் நுனிகளை பற்றித்தான் வர்ணனை செய்கிறார். பகவத்பாதர் ஏன் அம்பாளுடைய பாதத்தை இவ்வளோ ஸ்தோத்திரங்களால் வர்ணனை செய்கிறார் அப்படின்னா, அதுலேயே நமக்கு புரிஞ்சுக்க முடியாது அம்பாளுடைய பாதங்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு தயை, அதில் இருக்கக்கூடியதான ஒரு காருண்யம், அதில் இருக்கக்கூடியதான அனுகிரக சக்தி, எதை அடைய வேண்டுமோ அதுதான் முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் பகவத்பாதர் அடிக்கடி இந்த பாதங்களுக்கு இவ்வளவு ஸ்தோத்திர ஜபம் பண்ணி அம்பாளை நமஸ்காரம் செய்கிறார். ஜபிக்க வேண்டியதான வழிமுறை, காலை கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 30 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்தால் அவர்களுக்கு தீராத வியாதிகள் எல்லாம் தீரும், அது நீங்கப்படும், உத்தமமான சௌக்கியமான வாழ்க்கை அமைந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பகவத்பாதருடைய விண்ணப்பம். அம்பாள் அதை ஒத்துக்கொள்கிறார். நிவேத்தியம் என்பது வெல்லத்தால பாயசம், தேன் நிவேத்தியமாக செய்ய வேண்டும். சக்கரம் என்பது கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம். சக்கரத்துக்குள்ள ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுத வேண்டும். ஹ்ரீம் என்றாலே பிரகிருதி. நம் உடம்பில் நம்ம அனுபவிக்கக்கூடியதான சுகபோகங்கள் எல்லாம் நமக்கு இம்மீடியட்டாக தரது யாரு அப்படின்னா பிரகிருதி வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அஷ்டவசுக்களும் கொடுக்கக்கூடியது இந்த பிரகிருதி தான். மகாலட்சுமி ஸ்வரூபமாகவும் இருக்கிறது. அது அஷ்டைஸ்வர்யம்னு கேள்விப்பட்டிருப்போம், அஷ்டலட்சுமிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம், அஷ்டயோகம் என்பது கேள்விப்பட்டிருப்போம், அஷ்டமங்கலம் என்பது கேள்விப்பட்டிருப்போம். இந்த சர்வ ஐஸ்வர்யங்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ஸ்திரமான ஒரு இடத்துல இருக்காது. அது மாறி 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 போய்கிட்டே இருக்கும். யார் நம்மளை விட அதிகம் புண்ணியம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தேடி போயிட்டு இருக்கும். அது புண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களை தேடி தேடியே போகும். இந்த பாலாழி மதனத்தில் லக்ஷ்மியானவள், லக்ஷ்மி தேவி அப்படி மேலே எழுந்து வர நேரத்திலேயே விஷ்ணு பகவானை பார்த்து கொண்டே வராள். என்னுடைய கணவன் தான் இங்கே இருக்கார், அவரைத்தான் நான் மணப்பேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடுத்துட்டு போறதால அம்பாள் நோக்கி வருவதே யாரு அப்படின்னா, உத்தம புருஷனான, மகாபலசாலியான, நல்ல சாதுரியமாக காரியங்கள் நடத்தக்கூடியவனான, பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான, பரமேஸ்வரனுடைய வலது பாகமாக இருக்கக்கூடியதான புருஷாகாரம மகாவிஷ்ணுவை பிறவியிலிருந்தே தேர்ந்தெடுத்து விட்டாள் தேவி. அப்படி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த மகாலட்சுமிக்கு, அந்த ஐஸ்வர்ய தேவதையான அந்த பரமேஸ்வரிக்கு இருக்கிறதான ஒரு வேற வார்த்தையிலே உபயோகப்படுத்த கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதா லக்ஷ்மி தேவதை நிரந்தரமாக யாரிடமும் இருக்க மாட்டார், மாறி 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 போயிட்டு இருப்பார். இப்போ நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டில் சோஷியல் மீடியா இல்லைன்னா அந்த கூகுள் சர்ச்சில் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். அதில் ஆல்கரிதம் யூஸ் பண்ணுறா. அதிகமாக யார் வியூ பண்ணியிருக்காளோ அவங்களோடய ஃபஸ்ட்டில் வரும். யார் ரொம்ப கம்மியாக பார்க்குறாளோ அல்லது அதை ரெஃபர் பண்ணுறாளோ அது கீழே போயிட்டே இருக்கும். அது மாதிரி புண்ணியம் அதிகம் யாரிடம் இருக்கோ அவர்களை தேடி செல்லும் இந்த அஷ்டைஸ்வர்யங்கள்.
ஆகவே அந்த அஷ்டைஸ்வர்யம் நிலையமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமியை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவருக்கு ஸ்ரீனிவாசன் என்றதான பேரு. ஸ்ரீ நிவாசம் செய்யக்கூடியதான இடம் மகாவிஷ்ணுவினுடைய இதய பாகம். அப்ப அதன ஸ்ரீனிவாசன் என்றதான பேரு. மகாவிஷ்ணு அந்த லட்சுமி தேவியானவள் தன்னிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இதயத்துல அவர் இடம் கொடுத்தார். இருந்தும் கூட மகாலட்சுமி அந்த மகாவிஷ்ணுவிடம் இருந்து தப்பிச்சு வெளியில போறார். அப்படி நினைச்சு பார்க்கணும். இந்த அஷ்டைஸ்வரம் என்பது அவ்வளவு நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்குமா இருக்காது. அப்படிதான் ஸ்ரீனிவாச பெருமானுடைய அவதாரம் உருவாகிறது. அது இந்த கதை முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். நான் மகாலட்சுமி சண்டை போட்டு கோவிச்சுட்டு போறா விஷ்ணுவிடம் இருந்து. அவரோட ஐஸ்வர்யம் எல்லாம் அப்படியே இறங்கி போறது. அதை தேடி போறார் அந்த தேவியை தேடி. அவள் ராஜாவுக்கு புத்திரியாக பிறந்தார். கர்தமேன பிரஜாபூதா மயி சம்பவ கர்தமா ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினீம் ஆபஸ்ருதந்து சிக்லீதவசமே கிருஹே நிர்தேவீம் ஸ்ரீயம் வாசயமே குலே. அவ தேடி அந்த அம்பாளை தேடி மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாச பெருமானாக தபஸ் பண்ணி அம்பாளை திரும்பி மீட்டெடுத்துக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சகித மகாவிஷ்ணுவானவர் பத்மாவதி அல்மேல் மங்கா சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமியாக பக்த ஜனங்களை அனுகிரகம் செய்வதற்காக இப்படி ஒரு நாடகம் நடக்கிறது. மொத்தத்தில் தன்னுடைய கணவனான மகாவிஷ்ணுங்கிட்ட கூட நிரந்தரமாக இருக்க விருப்பம் காட்டாததா ஒரு சக்தி அப்படின்னா அது மகாலட்சுமி ஸ்வரூபமான இந்த அஷ்டைஸ்வர சித்தி தான். அந்த சித்தியை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பகவான் தன்னுடைய பேரில் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீனிபாவனா ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேக ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயா விஷ்ணுசஹஸ்ரநாமத்தில் இந்த மந்திரத்தை யார் தினமும் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அவங்களுடைய பலவிதமான நோய்களும் இருந்தும் தரித்திரத்திலிருந்தும் அவங்களால் தப்பிச்சு கொள்ள முடியும். நிரூபிக்கப்பட்டதான ஒரு மந்திரம் இது. பல பேருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் செஞ்சு கொடுத்து அவங்க அதை பாராயணம் பண்ணி அபரிமிதமான சொத்துக்கு அதிபதிகளாக மாறிவிட்டிருக்கார். ஒரு நேரம் காப்பி குடிக்கிறது கூட பணம் இல்லாதவர்களும் கூட இந்த மந்திரத்தை உபாசனை பண்ணி மந்திர சித்தியினால அபரிமிதமான ஒரு சொத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். இன்னைக்கும் அது சத்தியமான ஒரு மந்திரம் இது. ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீநிபாவனா ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேக ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயா. திரும்ப 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 அதை சொல்ல வேண்டியது. எப்பேற்பட்டதான நோயும் எப்பேற்பட்டதான தரித்திரமும் விட்டு போகும். நான் கூட ஜபிக்கிறேன் இந்த மந்திரத்தை. ஏன்னா எனக்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ் இஸ் தேர் ஃபார் மீ. அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக நான் எது சொல்லிட்டு வரேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மந்திரமானாலும் தந்திரமானாலும் டெஸ்ட் பண்ணுவேன். அல்லாமல் நான் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ண மாட்டேன். இது என்னுடைய சின்ன வயசுலேருந்து இருக்கிறதான ஒரு கெட்ட பழக்கம் வச்சுக்கோங்களேன். எப்படியோ அவ்வளவு ஐஸ்வர்யமான ஒரு தத்துவம் தான் அம்பாளினுடைய திருவடிகள். ஹ்ரீம் அப்படின்னா பிரகிருதி ஸ்வரூபமானது. இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு ஹ்ரீங்கார மந்திரத்துடைய மகத்துவம். அப்பேற்பட்டதான் அந்த ஹ்ரீங்கார மந்திரத்தை அந்த திரிகோண சக்கரத்துக்கு நடுவே எழுதி திருவிளக்கு ஏற்றி வைத்து பஞ்சோபசார பூஜையை அம்பாளுக்கு செஞ்சு இந்த மந்திரத்தை ஜபம் செய்து சித்தி அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி சித்தி அடையும் பட்சம் அவர்களுக்கு எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடியதான சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு அப்படிங்கிறதுதான் பகவத் பாதர் அம்பாளிடம் இருந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காரு அந்த மந்திரத்துக்கு. ஸோ ஸ்தோத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நகைர்நாகஸ்திரீனாம் கரகமல சங்கோஜ சசிபிஹி தருணாம் திவ்யானாம் ஹசத இவதே சண்டி சரணௌ பலானி ஸ்வஸ்தேப்யஹ கிசலய கராக்ரேன தததாம் தரித்ரேப்யஹ பத்ராம் ஸ்ரியமனிஷம் அஹ்னாய தததௌ நகைர்நாகஸ்திரீனாம் கரகமலகங்கோச்ச சசிபிஹி ஸ்தருணாம் திவ்யானாம் ஹசத இவதே சண்டி சரணௌ பதானி ஸ்வஸ்தேப்யஹ கிசலயகராக்ரேண தததாம் தரித்ரேப்யோ பத்ராம் ஸ்ரியமனிஷ மஹ்னாய தததௌ. ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு கௌதுகம் அப்படின்னு சொல்லுவாரு சம்ஸ்கிருதத்துல. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்லோகத்தை தான் பகவத் பாதர் உருவாக்கி அம்பாளை பிரீதிப்படுத்துறார். என்ன சொல்றார்? அம்பாளுடைய திருவடிகளை பார்த்து, அம்மா மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அபயமுத்திரை வரதமுத்திரை அப்படின்னு காண்பதற்காக அவங்க 2 கரங்களையும் அபயவரத முத்ரா உருவத்தில் அம்மூர்த்தி ரூபமாக அமர்ந்து கொண்டிருக்கார்கள். மற்ற 2 கரங்களில் ஏதாவது ஆயுதத்தை வைத்துக் கொள்கிறார்கள்.
ஆனா உன்னுடைய நிலை அப்படி கிடையாது. பராசக்திங்கிறதான நீ 4 கரங்களிலும் 4 விதமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்காய். அப்ப எப்படிதான் நீ வரக்கூடியதான பக்த ஜனங்களை அனுகிரகம் செய்கிறாய், அவர்களுக்கு எப்படி நீ அனுகிரக ஆசிஸை கொடுக்கிறாய் என்பதைத்தான் இங்கு விசித்திரமாக காண முடிகிறது அப்படிங்கிறார். அதாவது அம்பாள் பக்த ஜனங்களை தன்னுடைய சரணத்தினாலேயே, தன்னுடைய பாதங்களினாலேயே அஷ்டைஸ்வரங்களையும் கொடுக்கிறாள். அஷ்டைஸ்வரத்துக்குள்ள அபயம் வரதம் எல்லாம் அடங்கிவிடும். அப்படி அஷ்டைஸ்வர சித்தியையும் அம்பாள் தன்னுடைய பாதங்களாலே கொடுக்கிறாள். இதுக்கு முன்னாடி சில ஸ்லோகங்களையும் இதே வியாக்கியானத்தை தான் சொல்லியிருக்கேன். அப்ப என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, நகைர் நாகஸ்திரீனாம் அதாவது தேவஸ்திரீகளுடைய கரங்கள், அந்த கரத்தில் இருக்கக்கூடியதான நகங்கள் சந்திரபிரப போல பிரகாசமாக இருக்கக்கூடியது. இந்த கரங்களை அவர்கள் என்ன செய்வார்கள், அம்பாளை தரிசனம் செய்ய வரும்பொழுது அம்பாளிடம் 2 கரங்களையும் சேர்த்து வைத்துக்கொண்டு, நமஸ்தே முத்திரை இருக்கல்வா, அது மாதிரி 2 கரங்களையும் சேர்த்து வைத்துக் கொள்வதனால இது தாமரை பூ மொட்டாக இருக்கிற மாதிரி விடர பரிபூர்ணமாக விடர்ந்து இல்லாம இருக்கிறதான மொட்டு சுரூபமாக, ஒரு தாமரை எப்படி மொட்டு சுரூபத்தில் இருக்குமோ அந்த உருவத்தில் தான் இருக்கு. 2 கரங்களையும் சேர்த்து குவித்து அம்பாளுக்கு வணக்கம் செலுத்துகின்ற பொழுது இந்த கரங்கள் 2ம் இப்படி ஒரு தாமரை பூ விடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியத தாமரை மொட்டு போல இருக்கிறது. அதுல அவங்களுடைய நகங்கள்லேருந்து வரக்கூடியதான பிரகாசம் ஒரு சந்திர பிரபையை சொல்லுகிறது. இங்க என்ன ஒரு அர்த்தம் இதுல இருக்கிறதான சுவாரஸ்யம் அப்படின்னா, தாமரை மொட்டு சூரிய பிரகாசத்தினால விடர்ந்து அது புன்சிரிப்போட அதனுடைய பிரபையை தூவுகிறது. அதே நேரம் இரவு நேரமாகிவிட்டால் அது கூடிவிடும், அதனுடைய எல்லா இதழ்களையும் ஒன்றாக சேர்த்து மூடி விட்டுடும். அப்போ சந்திரன் தாமரையை மூட வைக்கும், சூரியன் தாமரையை திறக்க வைக்கும். இங்க தாமரை கமலம் என்றாலே பிரம்மாண்டம் என்றதான அர்த்தம் உண்டு. சூரியன் என்கிறதான அறிவு ஞானஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபமான ஆத்ம வடிவம் பிரகாசிக்கின்ற பொழுது இந்த பிரம்மாண்டத்தை நாம் பூர்ணமாக பார்க்கிறோம். சந்திரனுடைய நேரத்தில், இரவு நேரத்தில் நாம் கைகால் நாக்கு மூக்கெல்லாம் அடக்கி ஒதுக்கி ஒரு இடத்துல படுத்து தூங்குறோம். நமக்கு பிரம்மாண்டத்துக்குள்ள நாம் உள்ள லயமாகி விடுகிறோம், சமாதி அடைந்து விடுகிறோம். ஆகவே அந்த இறந்து போன நிலை அடைகிறோம் நாம் அந்த நேரத்தில், தூங்குற நேரத்தில் அல்லவா. அப்ப எல்லாத்தையுமே மூடிக்கொள்வது சந்திரன், எல்லாத்தையும் திறக்க வைப்பது சூரியன் அப்படிங்கிறதான அர்த்தத்தை இது சொல்லுகிறது. அப்ப பிரம்மாண்டம் என்பது ஒரு ஒரு பொருளாக நாம பார்த்தோமானா அது இருக்கக்கூடிய அறிவு ஞானம் என்பதுதான் சூரியனை போல பிரகாசிக்கின்றதான ஸ்வரூபம். ஆகவே பகவத்பாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, கல்பலதா, இந்த கல்பதாரு விக்ஷம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடியது. அதுல இருக்கக்கூடியதான இந்த இலைகள், துளிர் இலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெண்டர் லீவ்ஸ் இருக்குல்வா, அது எப்படி இருக்கும்னா இந்த தேவ கன்னிகைகளுடைய கரங்களை போன்ற இலைகள் அப்படிங்கிறார்கள். தளிராக இருக்கக்கூடியதான வெத்தலை, தளிராக இருக்கக்கூடியதான மாமரத்தினுடைய இலை, பலாசமரத்தினுடைய இலை எல்லாமே தளிர் இலையாக இருக்கக்கூடியது டெண்டர் லீஃப். அது எப்பவுமே ரொம்ப மிருதுலமாகவும் அழகாகவும் ரொம்ப மினுசமாகவும் இருக்கும். அதுபோல இருக்கக்கூடிய கரங்களாம் இந்த தேவஸ்திரீகளுடைய கரங்கள். இன்னைக்கும் பூலோகத்தில் இதை பார்க்கலாம். ஒரு சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் பெண்களுடைய விரல்கள் எப்படி இருக்க வேண்டும், இன்ஃபேக்ட் இங்கிலீஷ்லேயே அதுக்கு பேர் அந்த லேடிஸ் ஃபிங்கர்னா பேர் இல்லவா, அந்த வெண்டைக்காய்க்கு, இந்த வெண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்க வேண்டுமாம் ஸ்திரீகளினுடைய கரங்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய நகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் நகம் பிரகாசமாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக, அதாவது மெட்டீரியல் லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவார். நகங்கட்டால் சுகங்கடும் அப்படின்னு ஜோதிஷாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கு. யாருடைய கைகள் கால்கள் எல்லாம் நகத்துக்கு கலர் மங்கி வருதோ அவங்களுக்கெல்லாம் உடம்புக்குள்ள நோய் அதிகமாக வந்துட்டு இருக்கு, பெருசாகிறது அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ ஒரு மனிதனுடைய உடம்புல நோய் இருக்கா இல்லையான்னு ரொம்ப குயிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நகங்களை மட்டும் பார்த்துட்டா போதும். யானையை செலக்ட் பண்ற நேரத்தில் இந்த காட்டுல பிடிச்சிட்டு வர யானைக்கு விலை பேசுறது யானையோட நகத்தை பார்த்து தான், அந்த நகத்தினுடைய கலரை பார்த்து தான் யானைக்கு என்ன நோய் இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்க சொல்ல முடியும். அப்படி பல விஷயங்கள் இருக்குதுல, இந்த நகத்துக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு. நகம் என்பது ஜோதிஷ் சாஸ்திரத்துல சனி பகவானை சேர்ந்தது.
ஸோ நகங்கட்டால் சுகங்கடும் அப்படின்னா நகம் நல்லாக இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது சனி பகவான் எப்போ யார்கிட்ட வரமாட்டார், யாருக்கு கர்ம வினை, அதாவது ரொம்ப மட்டமான கர்ம வினை யாருக்கு இருக்கோ அவர்களை மட்டும்தான் சனி பகவான் தேடின்னு நடப்பார். கர்மவினை சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை சனி பகவான் அன்றதில்லை, தேவையில்லை அவருக்கு. அவங்க ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, அவருக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லை. இட்ஸ் அ கிளீன் விக்கெட்டு, போ ஓடு ஓடு, அவன் துரத்திடுவாங்க, பக்கத்தை விட மாட்டார். ஆகவே அதே நேரத்தில் தீய கர்மங்களை அதிகமாக செஞ்சு பலவிதமான பாவங்கள் நம்மிடம் இருக்க 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 சனியினுடைய நெருக்கம் ரொம்ப பக்கமாயிடும். இந்த ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நகத்தை பார்த்து சனி பகவானுடைய பொசிஷனை சொல்ல முடியும் ஜாதகத்தில். அதுபோலவே நாம் எப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நோய்கள் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படி நீங்கள் ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனால் நல்ல டாக்டர்ஸ், ஓகே, பலவிதமான மார்க்கங்களை முக்கியமாக 4-5 விதமாக ஆயுர்வேத டாக்டர் சிகிச்சை பண்ணுவார். ஒரு நோயாளி வந்தாச்சுன்னா அவனோட நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் ஒன்று வந்து நகம். இந்த நகத்தோட கலர், அதனுடைய ஷைனிங், அது எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து கூட தீர்மானம் பண்ணி விடலாம். இப்படி நகத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. எனிவே இங்கே என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, நகேர்நாக ஸ்திரீனாம், ஸ்திரீகளினுடைய நகங்களால கரகமல சங்கோச்ச சசிபிகி, இந்த கரங்கள் என்பது வந்து கரங்களையும் கமலத்தையும் சேர்த்து சொல்றாருங்க. அதாவது விதியாம முட்டாக இருக்கக்கூடியதான தாமரை பூ எப்படி சங்கோச்சமாகுமோ, எப்போ சங்கோச்சம் வர்றதுக்கு, சந்திர பிரபையை பார்த்தா அது சங்கோச்சப்படும், சூரியனை பார்த்தா அது விடர்ந்து பெருசாக புன்சிரிப்போட மலர்ந்து இருக்கும். அதைத்தாங்க சசிபிகி தருணாம் திவ்யானாம். தருணம் அப்படின்னா யூத்ஃபுல்னஸ், டெண்டர்னஸ். அதாவது கல்பக விருஷங்களுடைய அசத இவதே சண்டி, அந்த கல்பக விருஷங்களினுடைய இலைகள்லாம் வந்து எப்படி ரொம்ப ஷைனிங்காக பிரபையோடு இருக்கிறதோ அதுபோல இருக்கிறது இந்த தேவஸ்திரீகளினுடைய கரங்கள். அந்த கரங்கள் இருக்கக்கூடிய நகங்கள் சந்திரன் பிரகாசிப்பது போல இருக்கிறது. ஆனா கூட அம்பாளினுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடியதான சந்திர பிரபை நகதீதி சம்சன்ன நமஜ தமோ குணாயை நமஹா. உலகத்துல அழிக்க முடியாத ஒரு பெரிய வினை எது அப்படின்னா தமோ குணம். ஏன்னா தமோ குணம் வந்து அப்படியே இந்த பிரம்மாண்டமாக அது வியாபித்து கிடக்கிறது. இந்த தமசிலிருந்தான் சர்வ குணங்களும் உற்பத்தி ஆகிறது. அது கருப்பு கலர், இருட்டு கலர், நீல கலர், கிருஷ்ண பரமாத்மாவுடைய கலர், காளியினுடைய கலர். அப்பேற்பட்டதான இந்த தமசு சர்வவியாபியாக ரொம்ப பெருசாக இருக்கு. பிரகாசம் என்பது வந்து கொஞ்சமாக தான் இருக்கு. இந்த சூரியனை ஒட்டித்தான் இங்கே பிரகாசம் எல்லாம் இருக்கு. இதுக்கு அப்பேற்பட்டதான ஒரு லைட் இயர்ஸ் 2 லைட் இயர்ஸ் அந்த போயாச்சுன்னா அங்கே யார் இருக்கா இல்லையே தெரியாது, எல்லாம் சூன்யமாக இருட்டாக இருக்கும். இப்போ டெலிஸ்கோப்பில் பார்த்து அதிசயப்பட வேண்டாம், அவங்கெல்லாம் கலர்ஃபுல்லாக போட்டு பிக்சரைஸ் பண்ணி தான் எடுக்கிற அந்த படத்தை. அங்கே ஒரிஜினலாக இருட்டாக தான் இருக்கும். இந்த சூரிய பிரபை அங்கெல்லாம் செல்லாது சில இடங்கள்ல. அப்போ ஹசிதா இவ தே, உன்னுடைய இந்த பாதங்கள் பார்த்து சிரிக்கிறதா. யாரை பார்த்து சிரிக்கிறது? தேவ கன்னிகைகளுடைய கரங்கள்ல இருக்கிறதான சந்திர பிரகாசத்தை ஊட்டுகின்றதான அந்த நகங்கள் தாமரை பூ மூடி சங்கோச்சிதமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதான அந்த கரங்களை பார்த்து அம்பாளுடைய பாதங்கள் சிரிக்கிறதா, பரிகாசம் செய்கிறதா போல எனக்கு தோணுறது அப்படிங்கிறார் பகவத்பாதர். அம்பாள் சொன்னதாக சர்டிஃபை பண்ணலை, எனக்கு தோன்றதுமா அப்படின்னு தான் அவர் சொல்றார். சரணோ பலானி எப்படின்னா தேவகாரிய சித்தர்த்தமாக, தேவகாரியத்துக்காக, தேவகாரிய சமுத்தியதாயே நமஹா, உத்யத்பானு சகசிராபா சதுர்பாகு சமன்யுதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்துல. இந்த சண்டிகா பரமேஸ்வரி எப்போ வரா அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேனே, தேவகாரியார்த்தம் சிம்ஹாரூடையாக சும்ப நிசும்ப சம்ஹாரத்துக்காக மகாதேவி பிரத்யட்சமாகிறாள். சரணோ பலானி, அந்த தேவியினுடைய பாதங்கள், அந்த பாத பலங்கள், அந்த பாதத்தினுடைய மகத்துவம் ஸ்வஸ்தேபியா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கிசலய கராகிரேன தததாம், ரொம்ப தளிராக இருக்கக்கூடியதான கராகிரங்கள் என்ன பிரகாசத்தை ஊட்டுமோ, 10 சந்திரன் உதிச்சிருக்கிற மாதிரி இருக்குமா ஒவ்வொருத்தருடைய கரங்கள் இருக்கிறதான நகத்திலிருந்து வரதான பிரகாசம். கரங்களிலும் பிரகாசமாக இருக்க வேண்டும் இருக்கிற நகங்கள், அதுபோலவே பாதத்தில் இருக்கக்கூடியதான நகங்களும் பிரகாசமாக இருக்க வேண்டும். தரித்ரேபியா, தேவர்கள் தேவஸ்தானம் அல்லது சொர்க்கம் என்றாலே என்ன அர்த்தம்? புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியதான இடம்தான் சொர்க்கம். பாவம் செய்தவர்களுக்கு சொர்க்கத்து இடம் கிடைக்காது.
அப்போ தேவஸ்ரீகளினுடைய அனுகிரகம் பரிணாமம் அவர்கள் யாரையாவது தொட வேண்டுமானால் அவர் தேவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவர்களாக வேண்டுமானால் நிறைய புண்ணியம் இருக்க வேண்டும். அப்படி புண்ணியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேவதாருக்கள் போன்றதான தேவ கன்னிகைகளினுடைய கரஸ்பர்ஷம் கிடைக்கும். மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்துல தடீ பரிரம்ப சுகானுபவம் தவச்சரணம் சரணம் கரவாணின தாமரவாணினி வாசி சிவம் ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. அதாவது சச்சீதேவியினுடைய உடம்பை தொடர்றதுக்கு யாருக்கு அதிகாரம் அப்படின்னா இந்திரனுக்கு தான். வேற யாராலையும் சச்சீதேவி சச்சீதேவி என்பது பதிவிரதை அம்பாளுடைய ஒரு அவதாரம். வேற யாராவது தொட்டா எரிஞ்சு போயிடுவான், அவன் நாசமே ஆகி போயிடுவா. நகுஷ மகாராஜனோட கதை எல்லாருக்கும் தெரியுமே. சர்ப்பகா அப்படின்னு அகஸ்தர்கிட்ட அந்த ரதத்தில் ஓட்டிட்டு வந்து அவர் சாபம் போட்டாரே நகுஷ மகாராஜா, பாம்பா வந்து பிறந்தானே, மகாபாரதத்தில் வர கதை இது. ஆகவே சச்சீதேவி பதிவிரத ஸ்வரூபிணியானவள், என்ன அம்பாளுடைய ஒரு அவதார ஸ்வரூபம். அந்த சச்சீதேவியில தொடர்வதற்கு அதிகாரம் இருக்கக்கூடியவன் இந்திரன். அப்ப சச்சீதேவியருடைய மடியில படுத்துக்கணுமானா இந்திரனாக வேண்டும். அப்ப யார் ஒருவர்கள் எல்லாம் நிறைய புண்ணியம் செய்வார்களோ, தானம் தர்மம் யாக யத்னம் எல்லாம் செய்வார்களோ அவர்கள்தான் இந்திர பதவியை அடைய முடியும். அப்படி இந்திர பதவியை அடைந்தவர்களுக்கு தான் பதிவிதையான சச்சீதேவியருடைய திருமடியில படுத்துக்கவோ அவளை தொடவோ ஆலிங்கனம் செய்யவோ அதிகாரம் உள்ளது. என்ன சொல்லி வரா ஸ்தோத்திரத்தில் அப்படின்னா, இந்திரன் செஞ்சதான புண்ணியம் அளவுக்கு அம்பாளை உபாசம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அபரிமிதமான புண்ணியம் கிடைக்கும். அவர்கள் எல்லாம் நாளைக்கு இந்திரனாகிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த அளவுக்கு புண்ணியத்தை வாரி கொடுக்கக்கூடியவள் அம்பாளுடைய அந்த பொற்தாமரை போன்றதான சரணங்கள், அம்பாளுடைய திருவடிகளுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு என்று சொல்கிறார். அதைத்தான் சொல்லி வந்தாருங்க. அப்ப சொர்க்கஸ்திரீகளுடைய கரஸ்பர்சம் கிடைக்க வேண்டுமானால் நாம் சொர்க்காதிபதிகளாக வேண்டும். அதாவது இப்போ இந்த ஊரில் நாம் இருக்கோம், ஒரு ஊரில் இருக்கோம், இன்னொரு ஊரில் இருக்கோம், நம்ம தொடரமானா நாம் அங்கே போகணுமே. மைக்ரேஷன் நிறைய பேர் நடக்குது. இப்போ ஆஸ்திரேலியா போகிறேன், நியூசிலாந்து போகிறேன், கனடா, அமெரிக்கா இல்லைன்னா சிங்கப்பூரில் ஒரு இடத்துக்கு போய் மைக்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காளே. நாம் அங்கே போனாதான் அவங்க அந்த ஆளுகளோட இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். அதுபோல இந்த பூலோகத்து நாம் இருந்தால் கூட சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி நிறைய புண்ணியம், அபரிமிதமான புண்ணியம் தான தர்மத்தினாலையும் அந்த பிரேயஸ் எஸ்எஸ் சொல்லி வைக்கணும் முன்னெடுத்த எபிசோடில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அபரிமிதமான புண்ணியம் செஞ்சாதான் தேவலோகம் சொர்க்கலோகத்துக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கி போகிறதுக்கு. இப்போது 12ஆம் பாவத்தில் குரு பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்கறது, 12ஆம் பாவாதிபதிக்கு குருவோட சம்பந்தம், இப்படியெல்லாம் வரக்கூடியவர்களுக்கு சொர்க்கவாசம் நிச்சயம். ஏகாதேசி இன்னைக்கு இறந்து போகிறது, இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தில் புண்ணியம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இருந்து அப்புறமா கழுத்து போய் தள்ளிடுவான், திரும்பி வர வேண்டியது. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கத்தில் இடம். அப்போது புண்ணியம் இருக்கக்கூடியவருக்கு சொர்க்கவாசம் கிடைக்கிறது. அந்த சொர்க்கவாசம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சொர்க்க கன்னிகைகளுக்கு தம்மிருந்து கரஸ்பர்சனம் அவங்களால தொடவோ அவங்கள ஆலிங்கனம் செஞ்சுக்கோ எல்லாம் முடியும். இதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு நடக்கிற விஷயமாமா? எல்லாருக்கும் சொர்க்கம் போயிட்டு இருக்க முடியுமா? அந்த அளவுக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவா ஏன் பூலோகத்தில் இருக்கா? அதனால பகவத் பாதர் வேறொரு வழி கண்டுபிடிக்கிறார். அதுக்கு அதைத்தான் சொல்லி வராருங்க. தரித்ரேபியா பத்ராம் சியமனிஷம் அஹ்னாய தததௌ. அதாவது தரித்திரர்களுக்கும் பாவிகளுக்கும் நோயால் அவஸ்தப்படக்கூடியவர்களுக்கும் அனைவருக்குமே சம்பூர்ணமான அஷ்டைஸ்வரங்களை எப்பொழுதும் உன்னுடைய பாதங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்டதான திருவடிகளை நாம் தியானம் செய்யவோ பூஜை செய்யவோ அந்த பாதங்களை நல்ல சுத்த ஜலத்தால அபிஷேகம் செஞ்சு அதில் சந்தனம் குங்குமம் போன்றதான பொட்டு வைத்து அதுக்கு பதாங்குலியம் மெட்டி போட்டு அதுக்கு பாதஸ்வரத்தை அணிவித்து அதுக்கு நிலங்கை போட்டு அழகான அந்த பாதத்திலே அந்த திருவடிகளில் ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர்யே நமஹ, ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாயே நமஹ, ஓம் தேவகார சமுத்தியதாயே நமஹ, ஓம் உத்யத்பார சகசிராபாயே நமஹ, ஓம் இப்படி மகாமந்திரங்களை ஜபம் பண்ணி அம்பாளுடைய இந்த திருவடிகளில் யாரெல்லாம் புஷ்பத்தினாலேயோ குங்குமத்தினாலேயோ அட்சதத்தினாலேயோ மஞ்சள் பொடியினாலேயோ அரிசி பொடியினாலேயோ அல்லது நவரத்னங்களாலேயோ அல்லது பணத்தினாலேயோ எல்லாம் யாரெல்லாம் மந்திரங்களை சொல்லி பூஜை செய்வார்களோ
அதாவது நல்ல விலை மதிப்பு இருக்கக்கூடியது. இல்லை சில பேருக்கு அம்மா எனக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு வேளை ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்பேனோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால உன்னை பஜனம் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ மனசு வந்திருக்கு, அதனால என்னோட புண்ணியத்தை நான் உனக்கு தாரவாத்த தரேன் அப்படின்னு ஒரு உத்ரணி ஜலத்தை கையில் கரத்தில் வைத்துக்கொண்டு அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணி கண்ணீர் வெடித்து அந்த ஜலத்தை அம்பாவுடைய பாதத்தில் அபிஷேகமாக நாம் பாத்தியம் கொடுத்துட்டா கூட போரும். அம்பாளுக்கு அவ்வளோ அபரிமிதமான சந்தோஷம் உண்டாகும். அப்பா உலகத்தில் எல்லாரும் பாவத்தை தான் எல்லாருக்கும் கொடுப்பார்கள், புண்ணியத்தை யாராவது கொடுப்பார்களா? நீ உன் புண்ணியத்தையே எனக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்காய் அப்படின்னா நீ என்னை விட பெரிய ஆளாயிடுவே அப்படின்னு பரிபூர்ணமான அனுகிரகம் அம்பாள் அந்த பக்த ஜனங்களுக்கு அல்லது அந்த சீடனுக்கு அல்லது அந்த உபாசிகனுக்கு அந்த பக்தனுக்கு அம்பாள் கொடுக்கிறாள் என்பதுதான் இது இருக்கிறதான மகத்துவம். ஆகவே பராசக்தியினுடைய திருவடிகளில் என்ன இல்லை? அஷ்டைஸ்வரங்கள் சொன்னதுக்கு அப்புறமா வேற ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே அஷ்டைஸ்வரங்களையும் தரித்திரர்களுக்கும் பாவம் செய்ததான பாவிகளுக்கும் நோயினால் அவஸ்தப்படக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் அம்பாள் வித்தியாசம் பார்க்காம யாரெல்லாம் அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே அந்த பாதத்தில் அடைக்கலம் யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுக்கு அபரிமிதமான அனுகிரகத்தை அம்பாள் செய்து கொண்டே இருக்காள். அம்பாளுக்கு கூட தெரியாதாம், அம்பாளுடைய பாதங்கள் பை த டைம் அனுகிரகம் பண்ணியிருப்பாளாம். அதாவது காலிலிருந்து தலை வரைக்கும் ரீச் பண்ணாமான இட் வில் டேக் சம் டைம்லவா. காரணம் என்ன? மனசு புத்தி இதெல்லாம் இடுப்புக்கு மேலே தான் இருக்கு. இப்போ கரங்களால் நாம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா குயிக்காக புத்திக்கு தெரியும், மனசுக்கு தெரியும், இதயத்துக்கு தெரியும். ஏன்னா அது இதயத்துக்கு மனசுக்கு அல்லது புத்திக்கு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு அங்கம் கரங்கள். அம்பாளுடைய பாதங்கள் ரொம்ப கீழே இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் பாதம் வரைக்கும் எத்தனம் புத்தி மனசு சித்தம் இதயம் இதெல்லாம் தாண்டி 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 கீழே இருக்கு. அதனால அம்பாளுடைய பாதங்கள் செய்கின்றதான சில பணிவிடைகள் எல்லாம் சில அனுகிரகங்கள் எல்லாம் கூட மேலே ரீச் பண்றதுக்கு முன்னாடியே பாதம் ஆக்ஷன் பண்ணிவிடுமா. அதுதான் இருக்கிறதான மகத்துவத்தை சொல்றார். ஆகவே உன்னுடைய திருவடிகளை தியானம் செய்பவர்களுக்கு எது கிடைக்காது எது இல்லை என்று சொல்ல முடியும்? எந்த விதமான பஞ்சம் இல்லாமல் பரிபூர்ணமான அஷ்டைஸ்வரங்களோட அவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு வாழ முடியும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மகாத்மியம். நகை நாகஸ்திரீனாம் கரகமலகங்கோச்ச சசிபிஹி ஸ்தருணாம் திவ்யானாம் ஹசத இவதே சண்டிச்சரணோ பலானி ஸ்வஸ்தேப்யஹ கிசலயகராக்ரேண தததாம் தரித்ரேभ्यो பத்ராம் ஸ்ரியமனிஷ மகான்னாய தததௌ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.